கல்லூரியிலே முதலாம் ஆண்டு ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கின்றான். அவன் சிறு வயதாக இருக்கும்போதே அவனுடைய தந்தை மரணித்து விடுகிறார். மிகவும் வறுமையிலும் கஷ்டத்திலும் வளர்க்கப்படுகின்றான். தன் தாயானவள் ரொம்ப சிரமப்பட்டு கூலி வேலை செய்து அவனை படிக்க வைக்கிறாள். அந்த உணர்வை அந்த வாலிபன் உள்ளத்திலே சுமந்து திரிகின்றான். எந்த சூழல் என்றாலும் படித்து முடித்தவுடன் ஒரு நல்ல வேலைக்கு சென்று தன்னை ஆளாக்கிய, தன்னை காப்பாற்றிய, தனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தன்னுடைய தாயாரை அவன் நல்ல விதத்திலே கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அடிக்கடி தன் தாய்க்கு ஏதோ உடல்நிலை பிரச்சனை என்பதை மட்டும் அவன் அறிகின்றான். தன் தாயினிடத்திலே சென்று, அம்மா, உங்கள் உடம்புக்கு என்ன என்று கேட்கின்றான். என்னதான் இருந்தாலும் பெற்றவர்கள் தன் பாரத்தை பிள்ளைகளிடத்திலே அதிகமாக பகிர்வதல்ல. ஏனென்றால் தன்னுடைய கஷ்டம் தன் பிள்ளைகளுக்கு அது சுமையாக மாறிவிடக்கூடாது என்பது பெற்றோர்களுடைய எண்ணம். பல பெற்றோர்கள் இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்காததற்கு காரணம் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணம்தான். இதை இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உணர்ந்தால் நலம். அந்த வாலிபன் உணர்கின்றான். தன் தாயிடத்தில் கேட்கின்றான். தாய் அவனிடத்தில் சொல்ல மறுத்து விடுகின்றான். அந்த வாலிபன் தன் தாய் எந்த மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்க்கிறாள் என்பதை அறிந்து கொள்கிறான். அந்த மருத்துவமனைக்கு செல்கின்றான். தன் தாய்க்கு மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவரை சந்திக்கின்றான். என் தாய்க்கு என்ன உடலில் பிரச்சனை என்பதை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று மருத்துவரிடம் சொல்கின்றான். மருத்துவர், நீ யார் என்று கேட்கும்போது நான் அவருடைய பையன் என்று சொல்கின்றான். உடனே மருத்துவர், உன் தாய்க்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி என்பது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. குணப்படுத்த வேண்டும் என்று நீ முயற்சி எடுப்பாய் என்றால் பல லட்சம் ரூபாயை நீ செலுத்தி தீர வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். இப்போது ஒரு பக்கம் படிக்கும் சூழல், தன் தாயை நல்ல விதத்தில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தீவிரமாக படித்து கொண்டிருக்கின்ற ஒரு வாலிபன், இப்போது அவனுடைய கனவு சிதைக்கப்படுகிறது. நான் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் வரைக்கும் என் தாய் உயிரோடு இருப்பாளா என்ற ஒரு கலக்கம் அவன் மனதை கசக்கி பிழுகின்றது. இரவும் பகலும் அதையே யோசித்து கொண்டிருக்கின்றான். படிப்பிலே கவனத்தை கொஞ்சம் சிதற விடுகின்றான். எப்படியாகிலும் இந்த சொன்ன பணத்தை திரட்டி தன் தாயை குணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான். நேர் வழியை சிந்தித்த அந்த வாலிபன் தற்போது குறுக்கு வழிகளை சிந்திக்கின்றான். எப்படியாகிலும் என் தாய் குணமாக வேண்டும். இதை இந்த உலகத்திலே நாம் சொல்லும்போது, என்ன செய்தாகிலும் பிள்ளை தன் தாயை காப்பாற்ற வேண்டும் என்பது நியதி என்று பேசுவார்கள். இந்த சூழ்நிலையிலே அவன் ஒன்றை யோசிக்கின்றான். தகாத ஒரு தொழில் அவனை தேடி வருகின்றது. அந்த தொழில் போதை மருந்து பரிமாறுவது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போதைப் பொருளை மாற்றம் செய்வது. அப்படிப்பட்ட தொழிலை அவன் செய்ய சம்மதிக்கின்றான். காரணம் வறுமை, தன் தாயின் உயிர். இப்படி செய்ய சம்மதித்து அந்த வேலையை செய்கின்றான். ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்கு செல்லும்போது அவன் மனசுக்குள் மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வும் இருக்கும். இந்த தொழில் தகாத தொழில்
நாம் இதை செய்யக்கூடாது என்ற மனசாட்சி அடிக்கடி அவனை உணர்த்தினாலும் அதையெல்லாம் தன் தாய் மீது வைத்திருந்த பாசம் நொறுக்கி போடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இரவு நேரத்திலே அந்த வாலிபன் வீட்டில் இருக்கின்றான். நண்பனிடமிருந்து ஒரு அழைப்பு, நண்பா உனக்கு ஒன்று தெரியுமா என்று அழைப்பு. என்ன? நம்முடைய தோழன் என்று ஒரு தோழனின் பெயர் சொல்லி அவனுடைய தாயார் தற்போது தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்றான். இவனுக்கு நெஞ்செல்லாம் படபடக்கிறது. உற்ற தோழனின் தாய் தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி அவனை சோகத்துக்குள் ஆழ்த்துகிறது. என்ன காரணத்தால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளோடு இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்தும் ஒரு செய்தி, உன்னுடைய நெருங்கிய நண்பன் இருசக்கர வாகன விபத்திலே இறந்து விட்டான். அந்த செய்தியை தாங்க முடியாமல் அவனின் தாய் தற்கொலை செய்து கொண்டாள் என்று. இருசக்கர வாகனத்தில் இறந்தது தன்னுடைய சிநேகிதன், அவனுடைய தாய் தற்கொலை செய்து கொண்டால் சிறிது நேரம் கழித்து ஒரு செய்தி, அவனுடைய தகப்பனாரும் தற்கொலை செய்து கொண்டார் என்று. அடுத்தடுத்து 3 மரணங்கள். காரணம் என்னவென்றால், அவனுடைய நண்பன் அந்த குடும்பத்திற்கு மிகவும் அன்பானவன். அவன் சாலை விபத்திலே மரணமடைந்தான் என்ற செய்தியை அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனும் அங்கீகரித்து கொள்ள முடியாத நிலையிலே அவர்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தன்னுடைய நண்பனின் சாவுக்கு என்ன காரணம் என்று அவன் ஆராய துடித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. அந்த மூலக்கடையில் போதைப் பொருள் விற்கப்பட்டது. அதை அந்த பையன் வாங்கி உட்கொண்டு வாகனத்தில் செல்லும்போது அவன் போதை மயக்கத்திலே விபத்தில் சிக்கி இறந்து விட்டான் என்ற செய்தி அவனுக்கு கேட்கப்படுகிறது. இப்போது தான் அந்த கடைக்கு அந்த போதைப் பொருளை கொடுத்தான் என்ற நிலை அவன் அறிகின்றான். துடிதுடிக்கின்றான். ஐயோ, என் தாயை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து இந்த தகாத தொழிலை நான் செய்ய முற்பட்டு என் நண்பனை இழந்தேன், என் நண்பனுடைய தாய் இழந்தேன், என் நண்பனுடைய தகப்பனை இழந்தேன். இன்றைக்கு என்னுடைய வறுமையின் காரணமாக அல்லது என்னுடைய ஒரு இயலாமையின் காரணமாக அல்லது என் தாய் மீது வைத்திருந்த பாசத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எடுத்த தவறான ஒரு செய்கையால் எனக்கு இப்படி நிலை ஆகிவிட்டதே என்று நினைத்து தினம் 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 துடிதுடித்து அவன் பேதலிக்கின்றான். வேதாகமத்திலே ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகின்றார். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி பேசுகிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நன்மை வரும்படி தீமை செய்வோமா என்று கேட்கின்றார். ஒரு நன்மையை அடைவதற்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழி ஒரு தீமையா? உலகத்திலே சொல்லுவார்கள், நாம் வாழ வேண்டுமென்றால் இந்த சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்லை, நாம் வாழ்க்கை இங்கு நகர்த்த வேண்டுமென்றால் இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடாது, நல்லதோ கெட்டதோ நம் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு போதனை! இன்றைக்கி கிறிஸ்தவத்திலும் கூட சாட்சி என்று சொல்லும் போதும் கூட பல பொய் சாட்சிகளை சொல்லுகின்றார்கள்.
காரணம் என்னவென்றால் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் கொண்டு சேர்க்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். பொய் சொல்லி தேவனுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அவசியம் தேவனுக்கு கிடையாது. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. இந்த வாலிபன் போன்று நேரிய வழியிலே அவன் செல்ல மறந்து அவன் பாசத்திற்கு அடிமையானது நிமித்தம் அவன் நன்மையை பெறும்படி தீமையை தேர்வு செய்தான். அதனால் வந்த விளைவு எத்தனை தீமைகள் அடுத்தடுத்து அவன் சந்தித்தான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. தீமை செய்து ஒரு நன்மையை பெறுவதும் தேவனுக்கு விருப்பமானது அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லவும் செய்யவும் தேவனுடைய பிள்ளைகள் பழகி இருக்க வேண்டும். மரணமோ ஜீவனோ எது நம்மை நெருங்கினாலும் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய நீதியையும் நேர்மையையும் பரிசுத்தத்தையும் நாம் குலைச்சல் செய்து கொள்ளவே கூடாது. பல காரணங்கள் நம் மனதில் எழும்பலாம். குறிப்பாக ஒரு சான்றிதழ் நமக்கு தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த சான்றிதழை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்றது. சான்றிதழ் கிடைத்துவிட்டால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கப் போகின்றது. அது நன்மைதான். ஆனால் அதற்காக சொல்லப்படுகிற பொய் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஒரு பொய் தானே, அதை சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் செய்து விடலாம். ஒரு பொய் சொல்லிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய நன்மையை வைத்து அதில் பல லட்சம் கிடைத்தால் அது ஒரு சில லட்சத்தை தேவனுக்கு கொடுத்து நாம் காணிக்கையாக அதை சரிக்கட்டி விடலாம் என்று நினைப்பதையும் தேவன் அங்கீகரிப்பது அல்ல. என் அன்பான தேவனுடைய ஜனமே, எதை செய்தாலும் உண்மையும் நீதியையுமே தேவன் விரும்புகிறவர். தீமையில் கிடைக்கக்கூடிய நன்மையை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒன்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நான் வறுமையிலே வாடினாலும் சரி, நான் கஷ்டத்திலே இருந்தாலும் சரி, நான் கண்ணீரிலே மூழ்கினாலும் சரி, நன்மை உண்டாகும்படி ஒரு காலம் தீமை செய்ய மாட்டேன் என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுக்கும் பட்சத்திலே தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமைகள் வந்தாலும் அதையெல்லாம் நன்மைகளாக மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசி நிமிடம் வரைக்கும் தேவன் உங்களுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் பரீட்சை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நிறுத்து பார்க்க தேவன் விரும்புகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலம் ஒருபோதும் நன்மையை பெறும்படி தீமைகளை செய்யாதிருப்போம். அது எந்த தீமையாக இருந்தாலும், தீமை என்பது சின்னதோ பெரியதோ, எந்த தீமையும் தேவனுக்கு பிடிக்காது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அந்த தீமை மூலம் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் என்று நிறைய பேர் உங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதற்கு இணங்க வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறார், நன்மையை பெருகும்படி தீமை செய்வோமா? அப்படி என்று எங்கள் பிறர் சொல்லுகிறார்கள். நாங்கள் நல்ல சுவிசேஷத்தை நிலைநாட்டும்படி சில பொய்களை சொல்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். பொய் சொல்லி நாங்கள் சுவிசேஷத்தை நிலைநாட்ட அவசியம் எங்களுக்கு இல்லை. தேவன் அப்படிப்பட்டவர்களை நியாயம் தீர்க்காமல் விடமாட்டார் என்பதை ஆணித்தனமாக சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ பெரிய உருக்கமான ஒரு சூழல் நமக்கு வந்தாலும், அந்த வாலிபனின் தாய் போல மரணப்படுக்கையே வந்தாலும் நீதியை விட்டு வழிவிலாகாது இருக்கும் சூழல் கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடமாக இருக்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல பழகவும் செய்ய பழகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.